பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்கான தெய்வ வார்த்தை சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த வசனத்தின் மூலமா தேவன் நம்ம கிட்ட ஒரு ஆழமான நம்பிக்கையின் வார்த்தையை தந்திருக்காங்க. நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் மரண இருளின் பள்ளத்தாக்கின் போல சூழ்நிலை வரும். அதாவது நோய், கடன், வேலை பிரச்சனை, குடும்ப வேதனை, தனிமை, பயம். அந்த நேரங்களில் நம்மால எதையும் புரிந்து கொள்ள முடியாது. ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த நிலைமை, ஏன் எனக்கு நிறைய நம்ம தேவன் கிட்ட கொஸ்டின் கேட்கிறோம். ஆனா நீ யோசிச்சு பாருங்க, தாவீது என்ன சொல்கிறாருன்னா, நான் எந்த இருள நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? தேவரீர் என் கூட இருக்கிறீர். நமக்கு எத்தனை பேருக்கு இந்த நிச்சயம் இருக்கு? நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் எத்தனை பேர் நம்ம நம்புறோம், நான் தனியுமையா இல்லை, தேவன் என் கூட இருக்கிறான்னு எவ்வளோ பேர் யோசிக்கிறோம். இன்னிலேருந்து நீங்கள் யோசிக்கணும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், உங்களை சுற்றி இருட்டாக இருந்தாலும் ஒன்றையும் நினச்சிக்கோங்க, உங்கள் கூட தேவன் இருக்கார். உங்கள் கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்கார். நீங்கள் பயமே படாண்டாம். உங்களால் அந்த சூழ்நிலையிலேருந்து தப்பிக்க முடியுமா? அந்த பிரச்சனை எவ்வளோ தாங்கக்கூடாத சுச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் ஒன்றே நினச்சிக்கோங்க, என் கூட தேவன் இருக்கார். அவருக்கு தெரியும் என்னை எப்படி கூப்பிட்டு போகணும், இந்த இடத்துலேருந்து என்னை எப்படி தப்பிக்க வைக்கணும், எல்லாமே அவருக்கு தெரியும்னு மட்டும் யோசிச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையா மட்டும் எப்பவுமே இருந்து அவருக்கு நன்றி மட்டும் சொல்லிகிட்டே இருங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அது எவ்வளோ இருளாக இருந்தாலும் சரி, அந்த நடுவில் தேவன் உங்கள் கூடயே இருப்பார். இன்று நீங்கள் தனியாக இருக்கலாம், யாரும் உங்களை புரிஞ்சு கொள்ளாத மாதிரி கூட தோணலாம். ஆனால் இந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க, நீ தனி இல்லை. அடுத்ததாவது என்ன சொல்கிறாரு பாருங்க, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மேய்ப்பனின் கோல் என்ன பண்ணும்? அது வழி நடத்துவதற்காக யூஸ் பண்ணுவாங்க. தடி பாதுகாப்பதற்காக. அதாவது தேவன் நம்மை வழி தவறாமல் நடத்துகிறார், எதிரியின் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கிறார். இன்று நீங்கள் பயத்துல இருந்தா கூட இந்த வசனம் உங்க இருதயத்துல வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இருள் நிரந்தரம் அல்ல, பள்ளத்தாக்கு கடந்து செல்லும் பாதை தான். அந்த பாதையில் தேவன் உங்க கையை விடவே மாட்டாங்க. உங்க கையை இறுக்கமா பிடிச்சுக்குவாங்க. ஒரு குட்டி ஜெபம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நேரத்து தந்ததுக்காக நன்றி. எவ்வளோ பேர் கிடைக்காத நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க, நன்றி. எங்கள் கூடயே இருக்கிறீங்க, அதை நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு நினைவூட்டிகிட்டே இருக்கீங்க, அதுக்கு நன்றி அப்பா. நாங்கள் மனிதர்கள் தான் ஆண்டவரே, பலவீனமானவர்கள் தான் ஆண்டவரே. ஆனால் என் தேவன் வாக்கு மாறாதவர், எங்களை எப்பவும் நினச்சிட்டு இருக்காரு, எங்கள் கூட இருக்கீங்க, அதுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எப்படி தாவீதோடு இருந்த தேவன் எங்கள் கூட இருங்க. உமது கோலும் உமது தடி எங்கள் கூடயே இருக்கட்டும். எங்களை தேற்றுங்க ஏசப்பா. இருளில் நடந்தாலும் எங்களோட பாதைகள் வெளிச்சமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் செய்யப்படுற ஒவ்வொரு விஷயத்தையும் தேவனுடைய காரம் எங்கள் கூட இருக்கட்டும். வழி நடத்திட்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களை விட்டு விலகாமல் எங்கள் கூடயே இருங்க. எங்கள் கை இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. எங்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தவங்களையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. மீட்பு மூலம் இந்த சிறிய ஜெபத்தை நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.